ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஷோஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஷோஸில் எடுத்த உடனே சதி நடக்குது. எப்படி ஓடுற ஒரு நரிக்குள்ள நரின்னு சொல்லிட்டு நரி கூட்டமே சேர்ந்து பிளான் பண்ணுது நம்ம மீனாவோட வேலையை கெடுக்க. சரி நீங்கள் பண்ணுங்கடா, உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்க ரியாக்ஷனு. ஏன்னா கடவுள் நல்லவங்களுக்கு கண்டிப்பாக துணையாக இருப்பார். லஞ்சமே வாங்காத பிள்ளைய போய் லஞ்சம் வாங்கினான்னு பேர் சொல்லி மாட்டி விட பார்க்குறீங்களே, இருங்கடா உங்களுக்கு இருக்குடா ஆப்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம தங்கமயிலுக்கு ஒரு கவலை. அவனுக்கு அவன் கவலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம தங்கமயில் உட்காந்து அவங்க மாட்ட புலம்பி தீத்துட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னா அவங்க அம்மா சொல்ற ஒரே வழி குழந்தை அப்படிங்கிறாங்க. டே அம்மா முடியலடா, குழந்தை பார்த்துக்கிட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அந்த குழந்தை பண்ற டார்ச்சரால் அப்பா அம்மா அனுபவிக்கிற வேதனை இருக்கே, ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடும்டா. ஆனா எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த குழந்தை முகத்தை பார்த்தா போய்டும்னு சொல்லுவாங்களே, அது வேணா உண்மைதாங்க. 1000 கஷ்டம் வந்தாலும் 1000 யானைக்கு சமங்கிற மாதிரி அந்த குழந்தையோட சிரிப்பை பார்த்தாலே போதுங்க, எல்லாம் சரியாயிடும். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க சொல்ற ஐடியா நல்லா இருக்கே, ஃபாலோ பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. இங்கே வீட்டில் இந்த சூழ்நிலையை காமிக்கிறாங்க, அங்கே வெளியில் பார்த்தா நம்ம மீனாவை காமிக்கிறாங்க. ஆஃபீஸில் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு பெண்டிங் இருக்குப்பா, நான் லீவ் போட்டேன்ல, அதனால் அதை முடிச்சு வச்சுட்டு வரேன்னு சொல்கிறாங்க. பக்கி டைமுக்கு வீட்டுக்கு போக வேண்டியதான், எக்ஸ்ட்ரா ஒர்க்கை பார்க்குறேன்னு சொல்கிறன்ற பேரில் சூனியத்தை வர வச்சுக்கிட்டே சொந்த செலவில் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம மீனாவுக்குள்ளே வராங்க. எங்க ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்கு, என் ஒர்க்கை முடிச்சு கொடுக்குறீங்களா, பணம்னு சொல்லிட்டு அவன் 10 தடவை சொல்லும் போதே உசாராக வேணாமா பக்கி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா உசாராகாமல் விட்டு ஐயா உசாரு ஓரஞ்சாரம் உசாருன்னு சிக்னல்லாம் கொடுத்தமே, கடைசியில் மாட்டிக்கிட்டே கோபாலு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவர் ரிசிப்டை கொடுங்கன்னு சொல்லி கேட்க, இவர் ஒரு கவரை கொடுக்க அதை எடுத்து பார்க்க, கடைசியில் பார்த்தா கோபாலு போச்சு, டிவி நியூஸ் எல்லாம் பரவிடுச்சு. இதை தங்கமயில்